வணக்கம் மக்களே! இப்ப நான் எத பத்தி பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிச்சு, நீங்களும் வந்து உங்க லைஃப்ல சாதிக்கலாம். நீங்களும் உங்க சொந்த கால்ல நிக்கலாம். நீங்களும் நெறைய சம்பாதிக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லி பல உருட்டி, 100ல 80 பேருக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸும் சொல்லிக் குடுத்து, இப்போ வந்து எல்லாரும் அதாவது ஒரு ஒரு 6, 7 வருஷம் முன்னாடி எல்லாருமே இன்ஜினியரிங் படிப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங்க்கு வேலையே கிடைக்காம இருந்துச்சு. அதே அதே ஃபார்முலா இங்கேயும் இப்ப அப்ளை ஆகி, எல்லாரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்கன்னா, எல்லாருமே அதுல நெறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, சம்பாதிக்கிறாங்கன்னு அப்படின்னு நெனச்சு, எல்லாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. +2 முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், காலேஜ் முடிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹவுஸ் ஒய்ஃபா மேக்கப் ஆர்டிஸ்ட், குழந்தை பொறந்துச்சா மேக்கப் ஆர்டிஸ்ட். எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் கத்துக்கோங்கன்னு யார் சொன்னான்னா, அந்த வந்து ஒரு டாப் லெவல்ல இருந்தாங்க பாருங்க, ஒரு மென்டார்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்லி கத்துக்க வச்சாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கத்துக்க வச்சாங்க. நீங்க மேக்கப் பண்ணி சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, மென்டார் ஆகி இன்னும் நிறைய சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விளம்பரம் பண்ணி எல்லாருக்கும் வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சவங்க எல்லாம் நான் மென்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ். மேக்கப் கோர்ஸ் முடிப்பாங்க. ஒரு பிரைட் மேல அதாவது ரியல் பிரைட் மேல ஒரு அனுபவமே இல்லாம மென்டார் ஆயிடுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேரை ஒரு ஷூட் பண்ணி, மாடலை வச்சு போர்ட்ஃபோலியோ ஷூட் பண்ணி மென்டார் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இதை எல்லாருக்குமே ஓப்பனா சொல்ல தைரியம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100ல 80 பேர் வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து படிச்சாச்சு, எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த 20 பேர் தான் வந்து பேலன்ஸ் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த 20 பேர் வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? 20 பேர், அந்த 80 பேர்ல இருக்க 20 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து வேலை கொடுக்க முடியும். மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. இப்போ வந்து எனக்குமே ஒரு 1 இயர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னாவே மந்த்லி ஒரு 5 முகூர்த்தம் டேட் இருக்குன்னா அந்த 5 முகூர்த்தமே எனக்கு புக் ஆகும். அந்த 5 முகூர்த்தத்தில் ஒரு சில முகூர்த்தம்லாம் 2 பிரைடல் கூட புக் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாசத்துல 5 வந்து முகூர்த்தம் டேட் இருக்குன்னா அதில் 1 புக் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது. சில நேரத்தில் அதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. இதை வந்து எல்லாருமே ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இதை நான் வந்து ஓப்பனாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதுக்காக தான் இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னொன்று என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்டார் ஆகலாம், இதை மென்டார் ஆகி நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து வாங்கி போட்டு, நிறைய வீடு, ஃப்ளாட்டு, காரு, அது இதுன்னு வாங்கி போட்டு அவங்க லைஃப்பில், அதாவது அவங்களோட 5 தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சொத்தை சம்பாரிச்சு வச்சு இப்போ அவங்க ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து யாராவது வந்து படித்தாலும் அது பெரிய நஷ்டம் கிடையாது, படிக்கலனாலும் நஷ்டம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து பிரைடலும், அதாவது மென்டார்ஸ் வந்து இப்போ பிரைடலும் பெருசாக எடுக்கிறது இல்லை. அவங்களோட ஐடிஸ்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பிரைடு அவ்வளோவா வர மாட்டேங்குது. அவங்களே ரியல் பிரைடு வந்து முன்ன பண்ண மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. முன்னாடிலாம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே ஒரு முகூர்த்தம் டேட்டில் வந்து 4, 5 அப்படியெல்லாம் வந்து ஈவெண்ட் போனதெல்லாம் கண்குளிர நாங்களே பார்த்துருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கே ஒன்று கூட புக் ஆக மாட்டேங்குது. அது ஓப்பனாக வந்து அப்படி தெரியுது அப்பட்டமா. இது ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்க, படித்தவங்க எல்லாருக்குமே மேக்கப் புக் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி சம்பாதிப்பாங்க? சம்பாதிக்க முடியாது. நிறைய பேர் வந்து டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, நல்ல ஐடி கம்பெனியில் 1,60,000 சம்பாரிச்சிட்டு இருந்தவங்கலாம் வேலையை விட்டுட்டு இதை வந்து கற்றுக்கிட்டு இதில் நம்ம நல்லா சம்பாரிச்சிருவோம் அப்படின்னு நம்பி இறங்கினவங்க எல்லாருமே திரும்ப வந்து விட்ட வேலையில் வந்து ரீஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, அந்த மென்டார்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பிஸ்னஸ் நோக்கி அவங்க வந்து காலை எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்பட்டமா. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இதில் வந்து வருமானம் கம்மியாயிருச்சு. அதனால அடுத்தடுத்த பிஸ்னஸ் நோக்கி ஒரு சிலர் காலை எடுத்து ஓப்பனாக வைக்கிறாங்க, சிலர் இப்போ தான் வந்து தெரியாமல் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணுமா, நீங்கள் எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு நாங்கள் இது ஃப்ரீயாக தரோம், அது ஃப்ரீயாக தரோம், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் சொல்லித்தரோம், டச் ப்ரூஃப் மேக்கப் சொல்லித்தரோம், அப்படி இப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணி வர வைக்கணுமோ வர வச்சாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ப்ராடக்ட் ஃப்ரீயாக தரோன்னு சொன்னோன்னே எல்லாம் போய் ஜாயின் பண்ணாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நாங்கள் இந்த டெக்னிக் சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் போய் ஜாயின் பண்ணாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேனிட்டி செட்டுமே நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படி சொல்லி வர வைக்கிறாங்க. அதாவது இதில் ஒன்று நீங்கள் உத்து கவனிக்கணும். எல்லாத்தையும் எடுத்தோடனே நம்பிடாதீங்க தயவுசெய்து. என்ன அப்படின்னா,
எங்கே ஒரு இடத்துல ஒன்று வியாபாரம் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதை எப்படியாவது விற்று அவங்க எப்படியாவது வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கம். எப்படியாவது விற்று அதை வந்து நம்ம வருமானம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கமே தவிர, மித்தபடி உங்களை பெரிய ஆள் ஆக்கணுன்றதெல்லாம் வந்து யாருமே மனசாரெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் உங்களை பெரிய ஆள் ஆக்குறேன் அப்படின்லாம் எந்த மென்டாருமே வந்து வார்த்தையை கொடுக்கவும் மாட்டாங்க. அதை யாராலும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டெப்பு தானே தவிர நீங்கள் பெரிய ஆள் ஆகணுன்றதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க, சொல்லி கொடுத்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. உண்மையாலுமே என்னோட இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னா இந்த ஜனவரியிலேருந்து இந்த மந்த் வரைக்கும் கிட்டத்தட்ட என்கிட்ட மாசத்துல ஒரு 2 பேராவது சிஸ்டர் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், மேடம் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க, ஒர்க் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூட்டி பார்லரில் இருக்கவங்க தான் மேக்கப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியாக பிரிஞ்சாங்க. பியூட்டி பார்லர் தனியாச்சு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் ஸ்டூடியோ தனியாச்சு. இப்போ என்னாச்சுன்னா, மேக்கப் ஸ்டூடியோலேயே வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்களுக்கு அங்கே வருமானம் பெருசாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பொட்டிக் வந்து புதுசாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தையல் கற்றுக்குறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ட்ராக் வந்து இப்போ அப்படி மாறுது. அப்போ நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாச்சும். இது வந்து இப்போ இதில் வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்றத வந்து யாராலும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை சொல்லிட்டா அவங்க சம்பாதிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து மெயினான ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து 180 பேருக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறது அந்த 20 பேர் தான். அந்த 20 பேருமே வந்து பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸு, டாக்டர்ஸு, வக்கீல், அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்களோட பேக்ரவுண்டே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ அவங்களாம் கண்டிப்பாக இதில் இறங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதில் சில பேர் வந்து முக்கியமாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி படிக்க முடியாதவங்களும் இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 80 பேர் தான் இருக்கிறதுலேயே இழிச்சவாயங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த 80 பேரை வச்சு திரும்ப திரும்ப நம்ம எப்படி வந்து ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து நம்ம வருமானம் வந்துகிட்டே இருக்கணும், நம்மளுக்கு எப்படி அதுலேருந்து வருமானம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்றதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி அந்த 80 பேரை வச்சு கின்னஸ் ரெக்கார்டு ஒருத்தவங்க பண்ணாங்க. அந்த ஒருத்தவங்களை தொடர்ந்து அப்படியே லைனாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட்னு எல்லாருமே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இது யாரெல்லாம் பேசுனாங்கன்றது தெரியல. கின்னஸ் ரெக்கார்டுன்றது அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூ. அதுக்கான உண்மையான வேல்யூவே அவங்கவுங்க. இப்போ நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் தனியாக நின்று தனியாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கும்பலில் கோயந்தா போட்டு நீங்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வெளியே தெரியுவாங்களே தவிர, மித்தபடி மீதி இருக்கவங்களாம் 1000 பேர் பண்ணாங்கன்னு தெரியுமே ஒழிய, ஆனால் வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு பிரபலம் ஆவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ அந்த கின்னஸ் ரெக்கார்ட்னு கிட்டத்தட்ட அது ஒரு 50 கின்னஸ் ரெக்கார்ட் கிட்ட நடந்திருக்கும். மெஹந்திக்கு கின்னஸ் ரெக்கார்ட் நடந்துச்சு, நெயில் ஆர்ட்டுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் நடந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. வாழ்க்கையை வாழறதுக்கு இதெல்லாம் வந்து தேவையா, அத்தியாவசியமான ஒண்ணா அப்படின்றதே எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே மேக்கப்ன்றதே வந்து அது லைஃப்க்கு வந்து தேவையான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சில பேர் நியாயமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, சில பேர் வந்து அதை வச்சு சொரண்டி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு அதை சொல்ல மாட்டேன். இன்னொன்று அதுக்கப்புறம் இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ கின்னஸ் ரெக்கார்டு வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து டவுன் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பண்ண கின்னஸ் ரெக்கார்டில் பெருசாக யாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ அந்த கின்னஸ் ரெக்கார்டுன்ற பேரையே லைட்டாக சேஞ்ச் பண்ணி என்ன மாற்றிருக்காங்கன்னா காம்படிஷன். இப்போ வந்து காம்படிஷன் புதுசாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 80 பேரில் இருக்கிற இழிச்சவாய்ங்க ஃபுல்லாக போய் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஆளுக்கு எல்லாரும் 5000 ரூபா 10,000 ரூபா கட்டி அந்த காம்படிஷனில் போய் ஜாயின் பண்ணி ஒரு நாளில் ஃபர்ஸ்ட்லாம் வந்து 17 நாளுக்கு 50,000 ரூபா ஒருத்தருக்கு சம்பாதிக்க முடிஞ்சுது. இப்போ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக போய் ஒரே நாளில் 5000 10,000 கட்டினா நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் ஒரு மேக்கப் போட்டு போயிருங்க. அங்கே வந்து அவங்க எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அங்கே மேக்கப் பண்ணிட்டு வருவீங்க, அதுக்கு அவங்க காசு வாங்கிப்பாங்க உங்கள் கையிலேருந்து. அதில் செலக்டிவாக அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு 3 பேரை. அந்த 3 பேருக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்து இருக்கிறவங்களாம் கைத்தட்ட வச்சு அமுச்சு விட்ருவாங்க. இது ஒன்று இப்போ நான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நான் முன்னாடியே ஏன் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இது பார்க்கும்போது அப்படியே அப்பட்டமாக தெரியுது, என்னடா இது இப்போ இப்படி சொல்லி கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. இது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, இப்போ படித்து முடிச்சு இங்கேருந்து வெளியே போனவங்களே இன்னும் சம்பாதிச்சு அந்த காசு எடுக்க ஆரம்பிக்கல.
இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் உடனே ஒரு காம்படிஷனோ இல்லை வேர்ல்டு ரெக்கார்டோ போயிட்டா உடனே நீங்கள் அப்படியே லைனாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருமா? எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஏன் இதெல்லாம் நீங்களும் வந்து கொஞ்சமாவது யோசிங்க தயவுசெய்து. இது வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாதான் இது புரியணுன்றது கிடையாது. நீங்களும் இதை வந்து யோசிக்கணும். அவங்க வந்து மணி மட்டும்தான் அவங்களோட மைண்டு. அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், அவங்க வெளியே தெரிஞ்சுட்டே இருக்கணும். இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றத அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தாதான் அவங்க மற்றவங்களோட மைண்டில் ஞாபகம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்க இந்த காம்படிஷன், அப்புறம் வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் இந்த செமினார் இதெல்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால வந்து அதை நிறுத்த முடியாது. பணம் பார்த்த கை பணம் பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கும். நீங்க கொடுத்து ஏமாறணும்னு விருப்பம் இருக்கவங்க கொடுத்து ஏமாந்துட்டே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டே தான் இருக்கணும். வளர்றவங்க அவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பின்னாடி நின்று இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அவங்க போடுற லைவு, அவங்க போடுற போஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். மக்கள் வந்து அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று, இந்த செமினார்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த செமினார் கண்டக்ட் பண்ணுறதுலாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சில கம்பெனி கூடலாம் வந்து டைப் வச்சுப்பாங்க. அதாவது கிரைலானு, மேக்கு, பாபி ப்ரௌன் இந்த மாதிரி கம்பெனி கூடலாம் டைப் வச்சு அந்த கம்பெனிஸே வந்து அங்கே செமினாருக்கான எல்லா தேவையும் அவங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து ஃபீஸும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் இந்த ப்ராடக்ட்டுன்னு காட்டி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபினிஷ் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்டாலில் அங்கே காசு கொடுத்து போனதும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாலில் வந்து இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவீங்க. இன்னொன்று, இதில் படிச்சுட்டு எல்லாரும் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வந்து வேனிட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த படிச்சதுக்கு ஒரு 50லேருந்து 1 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. இந்த வேனிட்டி வந்து ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணி வாங்கிடுறாங்க. இப்போ எல்லா பொருளும் தூங்குது. அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களால போர்ட்ஃபோலியோவும் பண்ண முடியல. ஆல்ரெடி பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கவங்க போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்களால போர்ட்ஃபோலியோவும் பண்ண முடியல, ஆர்டர்ஸும் வரல. என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டயா போயிட்டு, என்னோட வேனிட்டியில் இவ்வளோ திங்ஸ் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா, நான் சேல் பண்ணுறேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்களே கொஞ்சமாவது வந்து உஷாராகுங்க. அதாவது ஒரு துணி கடையில் ஆடி சேல் போடுறாங்கன்னா அவங்க வந்து அப்படியே புதுசாக எல்லா சரக்கையும் இறக்கி அந்த சரக்குலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி இருக்கிற சரக்கில் தான் இருக்கிற பொருளை தான் அந்த ஆடி மாதத்தில் விற்று தீக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, புது பொருளை இறக்கி அதை வந்து உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக லாபம் உங்களுக்கு கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு கடையுமே அதை சேல் பண்ணுறதும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி இருக்கிற டேமேஜ்டு பொருளையும் பழைய ஸ்டாக்கையும் தான் அந்த ஆடி சேலில் விற்று தீக்கணும்னு நினைப்பாங்க. அதே கதை தான் இப்போ நடந்துட்டுருக்கு. தயவு செய்து மக்களே எல்லாரும் உஷாராகுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் தானா, இந்த வீடியோ எத்தனை பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்றதையும், நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.